தெய்வம், கழகத்தின் காவல் தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இந்த இயக்கத்தை உருவாக்கிய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் வணங்கி, இப்போது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் நிலையை இந்த நேரத்தில் எடுத்து சொல்வதை கூறி, எனது பாசத்திற்கும் மரியாதை கூறிய எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் டெல்டா மாவட்டத்தின் பாதுகாவலருமான எனது அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய மன ஆதங்கத்தை உங்கள் மத்தியில் சொல்ல கருதப்படுகிறேன். எனது தந்தை 1972 இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவரோடு இணைத்துக்கொண்டு இந்த இயக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு அரும்பாடுபட்ட ஒரு தொண்டர். அவர் 1990 மறைவுக்கு பிறகு நான் இந்த இயக்கத்திலே என் தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து இயக்கத்திலே பயணித்தேன். அப்பொழுது எனக்கு 18 வயதிலே எங்களுடைய வழுவூர் ஊராட்சியிலே கிளை செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவி வழங்கினார்கள். அதன் பிறகு 1996 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய வழுவூர் ஊராட்சி மக்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எனக்கு ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதிலே நான் வெற்றி பெற்றேன். தொடர்ந்து 96 2016 வரை ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து பணியாற்றினோம். அதன் பிறகும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊராட்சி மன்ற தலைவரை தான் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக கோட்டையாக இந்த பகுதி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கு பிறகு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பதவியை வழங்கினார்கள். பிறகு ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பதவியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதன் பிறகு பூம்புகார் தொகுதி கழகத்தின் செயலாளராக பணியாற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாய்ப்பு தந்தார்கள். அதன் பிறகு மயிலாடுதுறை நகர கழக செயலாளராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அதன் பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக அம்மா விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2021 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்தார்கள். பிரித்து முதல் மாவட்ட செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை முதல் மாவட்ட செயலாளராக மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்னை அறிவித்தார்கள். ஏகோபித்த அனைத்து தொண்டர்களும் என்னை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நான் செயல்பட்டேன். சிறப்பாக பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் சிறப்பான பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சியை பிடிக்க வேண்டும். மயிலாடுதுறை தொகுதி, பூம்புகார் தொகுதி, சீர்காழி தொகுதி, இந்த 3 தொகுதியுமே வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அரும்பாடுபட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு எதற்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கினார்கள் என்று தெரியவில்லை, எதற்காக என்னை எடுத்தார்கள் என்றும் தெரியவில்லை. ஆனால் அப்பொழுது என்னை எடுத்து விட்டார்கள். 2021 என்னை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் என்னை மாவட்ட பேரவை செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார்கள். அண்ணன் தலைமை விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு நான் அந்த நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதும் இயக்கத்திலே நமக்கு ஒரு மயிலாடுதுறை தொகுதியில சட்டமன்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அப்பொழுது கூட்டணிக்கு ஒதுக்கினார்கள். அது கூட்டணி தர்மம். நம் இயக்கத்திற்கு கட்டுப்பட்டு நம் இயக்கத்தை பயணிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு நான் அப்பொழுதும் அதையும் தாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது 3 தொகுதிகளுமே தோற்று நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி இழக்கப்பட்டதற்கு, அதுவும் அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS மணியன் அவர்களும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அவர்கள் தான் முழு காரணம். அதன் பிறகு தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன். 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு OS மணியன் அண்ணன் அவர்களும் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுன்ராஜ் அவர்களும்
என்னை அனைத்து இடங்களிலுமே அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சென்றால் அசிங்கப்படுத்துவார்கள், மேடைக்கு சென்றால் பொறுப்பிலே இல்லாதவர்கள் கீழே இறங்கு என்று சொல்வார்கள். இப்படி கேவலப்படுத்தி மிக கேவலமாக அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தாங்கி கொண்டு நம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைத்து அசிங்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்தோம். மீண்டும் பிறகு இப்போது சில 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒன்றே செல வாய்ப்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தீர்கள். அதையும் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றினேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியை எனக்கு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதற்கு முழு காரணமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் இங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளரும் இங்கு இருக்கின்ற அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் இந்த தொகுதிகளை தார வைத்து கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். 1972 இந்த இயக்கத்தில் பணியாற்றியவர் அண்ணன் விஜயபாலன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இல்லை. 1972 இந்த இயக்கத்தில் புரட்சி தலைவரோடு பயணித்தவர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள் குடும்பம் இன்றைக்கு இயக்கத்தில் இல்லை. அண்ணன் 1972 இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஜனார்த்தனம் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்முடைய இயக்கத்தில் இல்லை. புரட்சி தலைவர் காலத்தில் அண்ணன் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் என்ஜிகே அவர்கள் திருக்கடை ஒரு என்ஜிகே அண்ணன் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக அரும்பாடுபட்டார்கள். அவர்களும் இந்த இயக்கத்தில் இல்லை. இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் 1972 பயணித்து இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் எங்களையும் இந்த இயக்கத்திலிருந்து எப்படியாவது விரட்டிவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் பவுண்டராஜ் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அன்றைக்கு எங்களுடைய சித்தப்பா அவர்கள் 25 ஆண்டு காலம் ஒன்றிய கழக செயலாளர் பணியாற்றினார்கள். அவரையும் இந்த இயக்கத்திலிருந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள். என்னுடைய தம்பி அவருடைய மகன் தம்பி வள்ளூர் ஒன்றிய குழு உறுப்பினராக இரட்டலை சின்னத்திலே வெற்றி பெற்றார்கள். அவரையும் இந்த இயக்கத்திலிருந்து கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கினார்கள். இப்படி சர்வாதிகார ஆட்சியை தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் அண்ணன் பவுண்டராஜ் அவர்களும். இதுதான் உண்மை. இன்றைக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை தொகுதி மரியாதைக்குரிய அம்மா சக்தி அவர்கள் எங்கிருந்து வந்தவர்? விடுதலை சிறுத்தையில் இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி, மீண்டும் சட்டமன்ற வேட்பாளர். இப்பேற்பட்ட நிலை இன்றைக்கு மயிலாடுதுறை நாங்கள் எதிர்பார்த்தோம். கூட்டணிக்கு ஒதுக்கி விட்டார்கள். கூட்டணி தருமம். நாகப்பட்டினம் சட்டமன்ற வேட்பாளர் இன்றைக்கு நீங்கள் பார்க்க வேண்டும். மதிமுகவிலிருந்து வந்தவர். போன முறை தோல்வியை தழுவினார். மீண்டும் இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது உண்மை. அதேபோல் மரியாதைக்குரிய அருமையன் ஓஎஸ் அவர்கள் புரட்சி தலைவரை எழுத்து நமது கழகத்திலே புரட்சி தலைவரே எழுத்து நின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் உண்மையிலே பாராட்டக்கூடியவர். இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எழுத்து நமது கழகத்திலே எஸ்சிஎஸ்சி தலைமையில 234 தொகுதியில் நின்றவர். அன்றைக்கு வேதாரண்யத்திலே அருமையன் அவர்கள் இந்த இயக்கத்தை எழுத்தே நின்றார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த இயக்கத்திலே வாய்ப்பு. இன்றைக்கு இந்த இயக்கத்திலே நம்பி உழைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வெளியிலே இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தை விட்டு இந்த இயக்கத்தை ஏமாற்ற வேண்டும், இந்த இயக்கத்தை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்ற உள்ளவர்கள் இன்றைக்கு உள்ளே இருக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியிலே அமர்த்தக்கூடாது என்பதற்காக தோற்கக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் அண்ணன் பவுண்டராஜ் அவர்களும் உங்களிடம் பரிந்துரை செய்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். தோப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இதுதான் உண்மை. ஓஎஸ் மணியன் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தவர். அவருக்கு அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டது. இது உண்மை. அதன் பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு பொறுப்பேற்றீர்கள். அப்பொழுதும் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு வந்துவிடாதா என்று கனவு கண்டவர் தான். அவருக்கும் அப்போது பறிக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அவருக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரு வெறி, அந்த வெறியில்தான் அவர் இன்றைக்கு இப்பேற்பட்ட நிலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நினைத்தார் என்று சொல்லியிருந்தார். இந்த 5-6 தொகுதிகளிலும் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்களை அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் பவுண்டராஜ் அவர்களும் பரிந்துரை செய்திருப்பார்கள்.
இதுதான் உண்மை. அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிலே தோற்க வேண்டும் என்ற ஒரு கபலீகரமான சூழ்நிலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அண்ணன் எடப்பாடி அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக 1.5 கோடி தொண்டன் இன்றைக்கு உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். நாங்களெல்லாம் இந்த உடம்புல ஒரு அதிமுக ரத்தம். உங்களுக்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வைர வரிகளுக்கு ஏற்ப நீங்கள் இன்றைக்கு பல சோதனைகளை தாங்கி கொண்டு, இன்றைக்கு பல பிரச்சனைகளை தாங்கி கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறீர்களே. உங்களை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த டெல்டாவிலே ஓஎஸ்மணியன் ஜெயிக்க வேண்டும், வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது. அவர் அமைச்சராகிடணும். எந்த தொண்டனும், செல்வாக்கு உள்ள தொண்டன் இந்த இயக்கத்தில மேலே வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு உழைத்தவர்களெல்லாம் வெளியேற்றிவிட்டு சாதாரண தகுதி இல்லாதவர்களையும் இந்த இயக்கத்தில பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அண்ணன் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டில முதலமைச்சராக வரக்கூடாது என்பதற்காகவே இந்த 5-6 தொகுதிகளும் தோற்கக்கூடிய வேட்பாளரை இன்றைக்கு ஓஎஸ்மணியன் அவர்களும் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களும் உங்களிடம் பரிந்துரை செய்துள்ளார்கள். இதுதான் உண்மை என்பதை, என்னுடைய மன ஆதங்கத்தை உங்களிடம் சொல்லிவிட்டு, எனக்கு ஒன்றிய கழக செயலாளர் என்ற பதவியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு வழங்கியுள்ளீர்கள். உங்களை வந்து சந்தித்தேன், நீ போய் செயல்படு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னீர்கள். அந்த அடிப்படையிலே நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். போன முறையும் பறிக்கப்பட்டது. இந்த முறையும் நான் உங்களை நம்பி எதிர்பார்ப்போடு, உங்களை விட்ட இந்த இயக்கத்தில் வேற யாரும் கிடையாது. இந்த இயக்கத்திற்கு நீங்கள் ஒரு தகப்பனார், நாங்கள் எல்லாம் குழந்தைகள், உங்களை நம்பிதான் உடையாந்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையிலே இந்த முறையும் எங்களுக்கு பறிக்கப்பட்டது. ஆகியனால இந்த இயக்கத்திலே இந்த ஒன்றிய கழக செயலாளர் பதவியை மன வருத்தத்தோடு, மன வேதனையோடு இந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த இயக்கத்திலே சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்திற்கு மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு அரும்பாடு படுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆமா, ஏற்கனவே உங்க பேர் கொடுக்கப்படல, உங்களை ஆட்சி போய் கேட்கும் போது நீங்க 3 பேரை ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்கல, எடப்பாடி சொன்னதா ஒரு தகவல் உருவாக்குறாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் ஒரு 5 நாள்களுக்கு முன்பு சந்தித்தேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தொகுதியை கூட்டணிக்கு தான் ஒதுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் இந்த தொகுதியை நான் பெற்று வாங்கி விடுவேன் என்று அவர் வாக்குறுதியை தந்தார்கள். அந்த அடிப்படையிலே நான் எடப்பாடியார் அண்ணன் அவர்களை பார்த்துவிட்டு நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். தொகுதி கூட்டணிக்கு போயிட்டு அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணா பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க, இந்த தொகுதி வந்து பாமகவுக்கு ஒதுக்குறதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து அமைதியாக இருந்துட்டேன். மங்கநல்லூரில் ஒரு பூத்து கமிட்டி நிர்வாகி கூட்டம் போட்டிருந்தாங்க. அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, வாங்க தம்பி, வந்து கட்சியில் இந்த பொறுப்பை செயல்படுங்கன்னு சொன்னார். இல்லைண்ணா, எனக்கு பொறுப்பு வேண்டாம், நீங்கள் செயல்படுங்க, யாரையும் வச்சு பார்த்தீங்கன்னா நான் சாதாரண தொண்டனாக இருந்துக்கிறேன் அண்ணன் சொன்னார். இல்லை நீ மெட்ராஸ் வா, போவோம் அண்ணன், பொதுச்செயலாளர் போய் பார்ப்போம், பார்த்த தொகுதி எப்படியாவது பார்த்தோம் அண்ணன் சொன்னார் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சென்னை போயிட்டார். அப்புறம் நானும் அவரோட போனேன். அப்புறம் உள்ளே போனோம். அப்போ பொதுச்செயலாளர் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் முன்னாடியே செய்ய வேண்டியதானே, எல்லாம் ஒத்துமையாக இருந்து செய்ய வேண்டியதானே சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையாக பேசி சத்தம் போட்டு நீங்கள் போய் செயல்படுங்க, எதா இருந்தாலும் பார்த்துப்போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது. நீங்க தாவேக்காவில சேர போறதாகவும் பூமகா தொகுதி கிட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க வந்து பூமகா தொகுதி சுயேட்சா நிக்க போறதாகவும் ஒரு வதந்தி கிளம்பி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் எந்த இயக்கத்திலையும் சேர மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இந்த இயக்கத்துல பயணிப்பேன். மாவட்ட அவைத்தலைவர் பி பாரதி வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க நேற்று. இந்த நிலைமையில இன்னைக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறது அப்படின்றது இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளோட வெற்றி பாதிப்பு ஏற்படுத்தும். இதை வந்து எடப்பாடி ஏத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட தான் சொல்ல முடியும். அதை சொல்லியிருக்கோம். அது எடுக்க வேண்டிய முடிவு அவருக்கு தெரியும். 2021 கூட்டணியை ஒதுக்கும் போது நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப வந்து ஏத்துக்காம இருக்கிறதுக்கான தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம். பவுன்ராஜ் அண்ணன் ஓஎஸ்மணியன் அவர்கள் இருக்கின்ற வரை மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் மனவேதனையோடு அவரோடு பயணிக்க முடியவில்லை. ஒரு பயணிக்கிறோம்னு சொன்னால் ஒரு மனப்பூர்வமாக, ஒரு சந்தோஷமாக ஒரு பயணம் செய்தால் அது வெற்றி பெறும். அவர்கள் எங்களை வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம். 5 முறை சட்டமன்ற வேட்பாளராக இன்னைக்கு அண்ணன் பவுன்ராஜ் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். 2 முறை ஜெயிச்சிருக்காரு, 2 முறை தோத்திருக்கிறாரு, இந்த முறை நிற்கிறாரு. ஏன்னா வேற யாருமே கிடையாது அந்த இதில். பவுன்ராஜ்னா திமுகவுக்கு போயிட்டு வந்தவர், திமுகலேருந்து வந்தவர், திமுக திருப்பி அண்ணா திமுகலேருந்து திருப்பி திமுகவுக்கு போனார். அவர் இன்னைக்கு வேட்பாளர். நாங்கள்லாம் 72லேருந்து 52 ஆண்டு காலம் இதுவரை
எந்த இயக்கத்திற்கும் செல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்களாம் எங்கேயும் போக முடியாது. அந்த அடிப்படையில் இதையே கதின்னு கிடக்கிறோம். நாங்களாம் புறக்கணிக்கப்படுகிறோம். இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இனியும் அவர்கள் இருக்கின்ற வரை நாங்கள் புறக்கணிக்கப்படுவோம். ஆகையினால சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்திற்கு பணியாற்றலாம்ங்கிற முடிவு எடுத்திருக்கோம். ஆனா நேற்று பாரதி நேற்று ஒரு பேட்டி கொடுக்கும்போது தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்துல வந்து கம்யூனிட்டி பேசிக்ல வந்து அந்த ஓஎஸ் மணியன் வந்து வஞ்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு. உண்மைதான். அவர் சமுதாயம் பார்ப்பார். அவர் சமுதாயம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மரியாதை, மாட்டு சமுதாயம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை தான் அவரிடம். இதுதான் உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சமுதாயம் கிடையாது. புரட்சித் தலைவர் பாமர மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், எந்த ஜாதி மதங்களுமே இல்லாத ஒரு இயக்கம். ஆனால் அவர் ஜாதி பார்ப்பார். அவர் ஜாதினா ஒரு மரியாதை, மற்ற ஜாதினா ஒரு மரியாதை. அங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க தாவேக்கலை இணையறதுக்காகவும் அதுக்கான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில தான் குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் கிடையாது. பொதுச்செயலராக பார்த்து போட்ட பொறுப்பு அது. இப்ப சுயேட்சையா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலோ அல்லது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலோ போட்டியிடுவதற்கு வாய்ப்பு. தொண்டர்கள் என்ன சொல்றாரோ செய்ய வேண்டியதுதான். தொண்டர்களின் முடிவு. எனக்கு தனிப்பட்ட முடிவு கிடையாது.